ஸோ கடவுளே, நான் என்னதான் பண்ணுறதுனே தெரியல. எங்கே போனாலும் நம்மளுக்கு கண்ணு உடனேலேயே இருக்குது. போகிற பக்கம் மெதுவாகவும் போய் தொலைகிறதில்ல. போய் போய் இப்படியே இடிச்சு ஒரு விரல் தராத புண்ணு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் என்னதான் பண்ணி தொலைக்கிட்டு. கவிதா 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 எங்கடா போய் தொலைஞ்சா? கவிதா, நான் இங்க என்ன வேதனையில் உட்காந்துருக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு வர? இந்தாங்க பண்ணு சாப்பிடுங்க. அப்படின்னா கண்ணாமல வெளியே வந்துடாமா? நல்லா இருக்குதுங்கம்மா. காலு இந்த மாதிரி ரத்தம் வந்து அப்படியே வலி பொறுக்க மாட்டாங்க உட்காந்துருக்கிறேன். நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அப்படியா? என்னால அப்படியா? உனக்கு அவ்வளவு ஒரு எவ்வளோமா இருக்குதா? நான் இங்க வலி பொறுக்க மாட்டா துடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். உனக்கு எவ்வளோமா இருக்குது? சரி, கையில வச்சிருக்கேன், சாப்பிட்டுறேன். அப்புறம் நான் என்ன திட்டுனா மட்டும் திங்கிறத விட்டுருவீங்களா? போய் அந்த உப்பு மூட்டை கொண்டுக்கிட்டு வா. உப்பு மூட்டையா? வேக வைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு உப்பு மூட்டை தூக்கிறதே? உங்க அப்பனை தூக்கிட்டா உப்பு மூட்டை ஒரு மாட மனுஷனுக்கு வயிற்று கலப்பிக்கிட்டு இருக்கிறியா? அப்பா ரொம்ப வெயிட்டா இருப்பாங்கம்மா, அப்பா முடியாது. வேற சின்ன பசங்களை தூக்கி வரட்டுமா? உப்பு மூட்டையை கட்டி எண்ணெய் காய்ச்சி கொண்டுட்டோம், வேக வச்சு தொலைக்கலாம். ஏன் தனியாக சரி சாப்பிட்டுருங்க, ஒண்ணும் பண்ணாது. எடுத்து இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணி சாப்பிட்டுனே தெரியலையே. எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு இந்த துணி வரல. எம்பட எடுத்து இப்படித்தான் இருக்கும். வேற இதுக்கெல்லாம் ஒண்ணுமே அழுதாள் ஆகாது, தொழுதாள் ஆகாது, என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இப்படியே தான் நம்ம இது பண்ணி புலம்பிக்கிட்டு மண்டை போட்டு போக வேண்டியதே. இப்போ நம்மளுக்கு யார் எந்த ஹெல்ப் பண்ண போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்க வேண்டியதே. வேற எந்த நாய் வந்து நம்மளை ஏன்னு கேட்குது? பிள்ளையும் பார்க்காது, புருஷனும் பார்க்காது. எல்லாம் அலை வரலுங்க ஆயா அம்மான்னு. நம்ம அக்கடான்னு உட்காந்துக்கிட்டோம்னா ஒரு நாயோட திரும்பி பார்க்காது. அதே உண்மை நான் சொல்றது. அப்புறம் என்ன? புலம்பாதீங்க வந்துட்டேன். பெண்ணுவ ரொம்ப ஓவரா. இந்த எண்ணெய் கொண்டுட்டு வந்துட்டேன், சூடா இருக்குது, தொட்டுப்படாதீங்க. ஐயோ, இந்தாங்க எண்ணெயை வச்சுட்டேன். இந்த பாருங்க, உப்பு மூட்டை நல்லா உப்பு போட்டு இது பண்ணிட்டு வந்துருக்குறேன். வச்சு அடிச்சோம்னு வச்சுங்க, நல்லா இதாயிரும். வந்து போதுமா உப்பு மூட்டை? ஏன் ரொம்ப அப்படி கண்ணத்துல கை வைக்காதீங்க, அடிச்சு விட்டுமா? சரியா இருக்குல்ல? வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சு கொண்டாட சொன்னேன். நீ அடிக்கிறதுக்கு போட்டு கொண்டாந்து இருக்கிறியா? நீங்க தானே உப்பு மூட்டை கொண்டு வர சொன்னீங்க. பாருங்க, உப்பு தான் கொண்டு வந்திருக்கிறேன். பிடிச்சு கூட காட்டுறேன். உப்பு துணி எடுத்து வேற இவ்வளவு ஓண்டு உப்பை போட்டு அந்த எண்ணெய் சூட வச்சு அந்த உப்பு மூட்டை எண்ணெய்க்குள் விட்டோம்னா அப்படியே சொங்கன்னு சத்தம் மாதிரி எண்ணெய் கொதிக்கு. அதை வெதுன்னு எடுத்து இதுக்கு வேக வைக்கலாம்னு சொல்றேன். 1 கிலோ உப்பு மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அதை வேக வைக்கிறதா? என்ன சொல்லிருக்கணும் நீங்க? இப்ப ஒரு முடிச்சு போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிருக்கணும். முடிஞ்சு கொண்டுட்டு வானா சின்னதா கொண்டு வந்திருப்பேன், முடிச்சு மாதிரி. நீங்க உப்பு மூட்டையை கொண்டுட்டு வர சொன்னீங்க. நல்ல வேலை பெரிய மூட்டை ஒண்ணு வெளியில கிடந்தது, அது தூக்க முடியல, அதனால விட்டுட்டு வந்துட்டேன். 1 கிலோ மட்டும் கட்டி கொண்டு வந்துட்டேன். என் ஒப்பனை துணைக்கு கூப்பிட்டு 2 பேர் கொண்டுகிட்டு வரல தானே? சும்மா அவர் போட்டீங்கன்னா 2 உப்பையும் போட்டு சேர்த்து போட்டு போயிடலாமா இல்லையா? அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கம்மா. வைத்தியத்துக்கு சொன்னா கரெக்டா தானே செய்யணும். இனிமேல் சொல்றத தெளிவா சொல்லுங்க, கரெக்டா அந்த மாதிரியே செஞ்சிடும். இனிமே உப்பு மூட்டையெல்லாம் சொல்லாதீங்க, உப்பு சின்ன முடிச்சுன்னு சொல்லுங்க. அது மாதிரி முடிச்சு கொண்டுட்டு வந்து வேக வச்சுட்டுருவோம். இதுலயே போட்டுமா? இதே உலகத்துல எல்லாரும் உப்பு ஆளுக்கு வேக வைப்பாங்களா? என்னமோ நாங்களாம் ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுக்குவோம். இந்த உப்பு மூட்டையெல்லாம் வேக வைக்க மாட்டோம். சரி, இந்த உப்பு மூட்டையில எப்படி வைக்கிறேன் நான் காட்டுறேன். 1 நிமிஷம் இல்ல. இல்ல, உங்களுக்கே வலியா இருக்குது, உட்காருங்க, கம்மன் உட்காருங்க, நான் வச்சுடுறேன். இல்ல நானே வச்சுக்கிறேன். திரும்ப காலுக்கு துள்ளோடு வேக வைக்கிறேன்னா ஒரு மூட்டை